ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சுவையான டேஸ்ட்டான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டீ கடைகளில் கிடைக்கிற வெட்டு கேக் ரெசிபி பார்க்கலாம். இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளேயும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், வெளியேயும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது ஒரு 10 நாள் கிட்ட ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம், கெட்டு போகாது. இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனடி நோட்டிஃபிகேஷன், அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் சுகர் எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஏலக்காய் இதை சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நல்லா திரியாக இல்லாமல் நல்லா அரைச்சிக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு, பேக்கிங் சோடா சேர்க்குறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இன்றைக்கி எக் சேர்க்காம தான் செய்ய போகிறோம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கணும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒரு சேர்ற மாதிரி. 1 கப் மைதா எடுத்திருக்கேன், 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். எல்லாமே நான் இந்த கப்பில் தான் மெஷர் பண்ணியிருக்கேன். 1/4 கப் ரவை எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துருக்காங்க. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் முட்டை சேர்த்திங்கன்னா தண்ணியே சேர்க்க தேவையில்லை. ஒரு சிலருக்கு முட்டை பிடிக்காது, அதனால் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதுவும் சேம் அதே டேஸ்ட்டில் இருக்குங்க. இது போல் நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. இது கொஞ்சம் தளர்வாக இருக்க மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம், ஒரு 10 நிமிஷம் போல். 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாக ஆகிடும் இந்த மாவு. சர்க்கரை வந்து நீங்கள் இன்னும் குறைவாக வேணுனாலும் சேர்த்துக்கலாம், அதிகமாக வேணுனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும் இனிப்பு சுவை. இதிலேருந்து ஒரு சப்பாத்தி மாவுக்கு எடுக்கிற மாதிரி ரவுண்டாக ஒரு பால் எடுத்துக்கோங்க. கையில் எண்ணெய் தடவிட்டு நான் ஒரு பால் மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ கத்தி வச்சு இந்த மாதிரி கீரல் மாதிரி செஞ்சுக்கலாம். 2 சைடும் இந்த மாதிரி கீரல் மாதிரி செஞ்சுக்கலாம். நான் ஆயில் வந்து ஹீட் பண்ண வச்சுருக்கேன். இதே சைஸ் போட்டால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வருங்க. ஆயில் ஹீட் பண்ணதும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கடாய் இடம் பிடிக்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விட்டுக்கோங்க. இது எப்படி வேகிறதுக்கு 8லேருந்து 10 நிமிஷம் போல் ஆகும். லோ ஃப்ளேமில் தான் செய்யணும், அப்போ தான் நம்மளுக்கு உள்ளே வெந்து வரும். இல்லைன்னா உள்ளே வேகாத மாவு மாதிரி இருக்குங்க. நல்லா இதை செவக்க வேக விட்டுக்கோங்க பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு நம்மளோட முட்டைக்கோஸ் கேக். இதை வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா நியூ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன்.